இறக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல கம்பீரமா வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வெற்றி என்பதை இந்த கல்வியும் வாசிப்பும் நமக்கு நிரூபித்து கொடுக்கும் என்று நம்ம கலெக்டர் அவர்களே ஒரு சாட்சியாக இருக்கிறார். சாய் பல்லவி அப்படின்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும், நல்லா நடிப்பாங்க, டான்ஸ் ரொம்ப ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. அதே தொலைக்காட்சியில உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டி நடந்தது. அதுல இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடினாங்க. நீங்க நல்லாவே ஆடலைன்னு அவங்கள ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. பாவம், அவங்க ரொம்ப துயரமா போயிட்டாங்க. காலம் ஓடுகிறது. அவங்க மலர் டீச்சரா பிரேமம் படத்துல வர்றாங்க, அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க, மாரி 2 படத்துல நடிக்கிறாங்க. உங்களில் யார் பிரபுதேவான்ற போட்டியில அவங்க தோத்து போனாங்க. எந்த பிரபுதேவாவுடைய போட்டியில அவங்க தோத்து போனாங்களோ அதே பிரபுதேவா அவர்கள் மாரி 2 படத்துல அவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கிறார். ரவுடி பேபி பாட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு பாடல் என்றால் அது சாய் பல்லவி ஆடின அந்த ரவுடி பேபி பாட்டு தான். எந்த இடத்தில் நீங்கள் துயரமாக நின்றீர்களோ அந்த இடத்தில் உயரமாக நிற்க முடியும் என்று நிரூபிப்பதுதான் உங்கள் உள்ளத்தின் எழுச்சி. யோசிக்கணும். இந்த இடத்துல நீ என்னை துரத்தி விடுறியா, இதே இடத்துக்கு நான் வேற வடிவத்துல வந்து நிப்பேன், நீ என்னை விரட்டவே முடியாத அளவுக்கு நான் வந்து நிப்பேன் அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதற்குத்தான் இந்த புத்தகங்களும் கவிதைகளும் இலக்கியங்களும் காப்பியங்களும் புராணங்களும் காலம் காலமாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம அதை அப்படியே விட்டுறோம். நம்ம மண்ணே அப்படிப்பட்ட மண்ணு தானங்க. பக்தின்னா நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பக்தினா கடவுள்கிட்ட போய் எனக்கு பொருள் கொடு, அருள் கொடு, அது கொடு, இது கொடு அப்படின்னு. ஒருத்தி மட்டும் யோசிச்சா நம்ம மாவட்டத்துல, எனக்கு பொருள் கொடுக்காத, அருள் கொடுக்காத, உனையே கொடு. ஆண்டாள் கேட்டாங்கல்ல, சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்ன கேட்டா? பெருமாள் கிட்ட போய் அது குடி இது குடுனா கேட்டா, ஒன்னையே குடியான்னு கேட்டு மாற்றி யோசித்தவள் இந்த விருதுகள் கரிசல் மண்ணின் ஆண்டாள் என்கின்ற ஒரு அற்புதமான கவிஞர். அந்த முத்திரை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே அடையாள முத்திரையாக இருக்கிறது. ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர். வழக்கமா நம்மளை தானே கெட்டி கொடுப்பாங்க. ஆனா இது கோதை பிறந்த ஊர், அவளுக்கு தான் இது பிறந்த ஊர். கோபாலனுக்கு வாழ்க்கைப்பட்ட வந்த ஊர் என்றால் தன்னை படைத்த கடவுளையே கவிதையால் ஈர்க்க முடியும் என்று எங்கள் கரிசல் மண்ணின் கவிஞர் ஒருத்தி நிரூபித்திருக்கிறாள் என்றால் அது இந்த மண்ணினுடைய எவ்வளவு அழகான சொத்து இல்ல? ஏன் நம்ம விருதுநகர் சிவகாசி மண்ணு எப்படிப்பட்ட மண்ணுங்க? என்னைக்காவது மழை பெஞ்சிருக்கு? அதான் மாறி வந்ததுனால மாறி வந்துருச்சு, மாறி வந்துருச்சு. இல்லைன்னா அந்த ஊர் எப்படி இருக்கும்? தகிக்கிற மண் இல்லையா? கந்தக பூமி, கரிசல் மண். நம்ம சாமிக்கு பேரே என்னது? வெயில் உகந்த அம்மன். வெயில சாமிக்கே பிடிச்சதுதான் வெயில். அதனாலதான் வசந்த பாலன் இன்னைக்கு வர முடியல. அவர் எடுத்த படத்துக்கு பேரே என்னது? வெயில் தான். வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நம்மளுக்கு ஃப்ரெண்டு எதிரி எல்லாமே வெயில் தான். அப்படிப்பட்ட இந்த மண்ணுல என்னதான் விளைவிப்பீங்க நீங்க? என்ன வியாபாரம் பண்ண முடியும்? 1930-40களிலே 2 பேர் யோசிச்சாங்க. இந்த சிவகாசி மண்ணுல, இந்த கந்தக பூமியில, இந்த வெப்பம் கொதிக்கிற இடத்தில் இந்த மக்களுக்கு என்னையா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று ஐயனாடாரும் சண்முக நாடாரும் ஓடி போய் கண்டுபிடிச்சு தேடி எடுத்துட்டு வந்ததுதான் பட்டாசு தொழில். சிவகாசி மண்ணின் அடையாளம். இன்னைக்கு குட்டி ஜப்பான்னு சிவகாசியை சொல்றோம்னா அதுக்கு காரணம் பட்டாசு. உலகத்திலே பட்டாசு தொழில்ல நம்பர் 1ல இருக்கிறது சீனா. 2வது இடத்துல இருக்கிறது குட்டி ஜப்பான்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிவகாசி என்றால் உலகமே காசை கரியாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊருக்காரங்க கரியவே காசாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மாத்தி யோசித்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபிக்கிற மண்ணின் அடையாளமாக இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு சாதாரண வேலை பார்க்குறவங்க ஒரு நாள் மாட்டுத்தாவணி பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பெரியவர் வந்தார். ஒரு கூடை நிறைய திராட்சை பழம், சின்ன கூடை நிறைய திராட்சை பழம், 60 ரூபாய் 60 ரூபாய் 60 ரூபான்னு 2 ரவுண்டு வந்தார். ஒரு 40 பேர் உள்ள உட்காந்துருந்தோம். ஒரே ஒருத்தர் மட்டும் வாங்கினார். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த பெரியவர் போன உடனே ஒரு நடுத்தர வயதுக்காரர் வந்தார். கூட நிறைய திராட்சை பழம் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபான்னு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 12 பேர் வாங்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 60 ரூபா விற்கிறது 50 ரூபான்னு நிறைய பேர் வாங்கிட்டாங்க. எனக்கு முன் சீட்ல உட்கார்ந்தவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, வந்தவன் அப்பங்காரன், 2வது வந்தவன் அவருடைய மகன். இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷன் 60 ரூபா 60 ரூபான்ட்டு போவாரு.
கொஞ்ச நேரத்துல இவர் 50 ரூபா 50 ரூபான்னு சொன்ன உடனே 60 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்குன்னு உடனே நம்ம ஆளுங்க முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்குவாங்க. ஒரு குடும்பமே எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க அப்படின்னாங்க. ஒரு சாதாரண இடத்தில் கூட கொஞ்சம் நுட்பமாக மாற்றி யோசித்தால் நம்முடைய தொழிலை உயர்த்த முடியும் என்று எத்தனையோ பேர் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காளகஸ்தி அப்படின்னு ஒரு ஊரு, ஒரு தடவை அங்க திருப்பதி போயிட்டு காளகஸ்தி போயிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது ஒரு அம்மா சின்ன சின்ன பார்சலா வச்சுக்கிட்டு 3 தோசை 30 ரூபாமா, சாம்பார் சட்னி எல்லாம் பார்சல் இருக்கு. இல்ல நாங்க ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னோம். உங்களுக்கு இல்ல, இதை வாங்கி அந்த இயலாதவங்களுக்கு கூடுங்க அப்படின்னாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? அங்கங்க நிக்கிறவங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கறத விட 30 ரூபாய்க்கு பார்சல் வாங்கி கொடுத்துடலாம். டக்குன்னு நிறைய பேர் அந்த அம்மா வச்சிருந்ததை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம். யோசிச்சு பாருங்க, அவங்க கடையில உட்காந்து ஒவ்வொரு தோசையா விக்கிறத விட மொத்தமா 50 தோசை சுட்டு 3 பிரிச்சு இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி நமக்கு புண்ணியத்தையும் அவர்கள் லாபத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்றால் எவ்வளவு மாத்தி யோசிச்சிருக்காங்க. அவங்க ஏமாத்தல, வியாபாரம் பண்றாங்க. அந்த வியாபாரத்தை நம்மளை எப்படி ஏத்துக்கிட வைக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு சாதாரண மனிதர்கள் கூட தன்னை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு செல்லக்கண்ணுன்னா இப்ப எல்லாம் டிக்டாக்ல ஓடிட்டே இருக்குது. ரீல்ஸ்ல பூரா பாத்தீங்கன்னா மொழியே தெரியாதவங்களும் நம்ம பாட்டை பாடிதான் ஆடிட்டு இருக்காங்க. விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு, என்னத்தை வித்து போட போறாங்கன்னு தெரியல. ஆனா எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. என்னடா விருதுநகர் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருச்சு திடீர்னு அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த நீங்க கோனைஸ் உருவான கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோனைஸ் சாப்பிட்டுருக்கீங்கல்ல? கோனைஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி கப் ஐஸ் தான் இருந்திருக்கு. அந்த பேப்பர் கப்ல ஐஸ் வச்சுதான் கொடுப்பாங்க வெளிநாட்டுல. அப்ப பீச்ல ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கப்பை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. மறுநாள் அதிகாலையில் அந்த குப்பை அள்ளுற தொழிலாளிகள் இருப்பாங்களா, அந்த பணியாளர்கள் ரொம்ப கடுப்பா அந்த குப்பையை அள்ளி போடும் போது இவ்வளவு பெரிய குப்பை தொட்டி இருக்கு, ஒருத்தனாவது அதை கொண்டு வந்து போடுறானா பாருங்க, பொறுப்பு இல்லாதவன். இனிமே என்ன செய்யணும், அந்த ஐஸை தின்னு குப்பையில போடாம இப்படி போடுறான்ல, அவன் வாயிலே அந்த கப்பை வச்சு திணிச்சு விடணும், அப்பதான் இவன் திருந்துவான் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள். அப்ப அந்த ஐஸ் கடை ஓனர் அந்த வழியா வாக்கிங் வந்தவர் இதை கேட்டு சிரிச்சுட்டு யோசிச்சிருக்காரு, உண்மையிலேயே ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டவுடனே அந்த கப்பையும் வாயில வச்சு திணிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த யோசனையின் அடிப்படையில் வந்ததுதான் கோன் ஐஸ். கப்புக்கு பதிலா கோன். அப்ப அதையும் சாப்பிடு இதையும் சாப்பிடு, குப்பையும் வராது இல்லையா, இன்னொரு வித்தியாசமான டேஸ்டும் கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்ப இத உள்வாங்கிக்கிட்டு நம்ம மதுரையில ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, டீய டம்ளர்ல கொடுத்தா கழுவி கொடுங்கிறாங்க, நல்லா கழுவுனீங்களான்னு கேக்குறாங்க. பேப்பர் கப்ல கொடுத்தா இதுல மெழுகு தலையிருக்கியான்னு கேக்குறாங்க. பிளாஸ்டிக்ல கொடுத்தா ஐயோ இது உருகிருமே அப்படிங்கிறாங்க. யோசிச்சாங்க, பிஸ்கட்லயே கப்பு தயாரிச்சிட்டாங்க. பிஸ்கட்லயே கப்பு, அதுல டீயை ஊத்தி கொடுத்துருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சூடு அளவுக்கு தாங்கும். அதுக்குள்ள நீங்க டீயை குடிச்சிட்டு பிஸ்கட்டையும் சாப்பிடலாம். எப்படி வித்தியாசமா யோசிக்கிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிற மனிதர்களால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கு போயிருக்கவே முடிகிறது.